ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். இங்கே நடைபெற்றதான இந்த நிகழ்வு என்னவென்றால், ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதுல 100 வயது அப்படிங்கிறதான நிலையில கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு வாக்கு பண்ணி, அது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதாக ஒரு பிள்ளைய கொடுக்கிறார். நமக்கு தெரியும், ஈசாக்கு. இப்போ இந்த ஈசாக்க ஆபிரகாமுக்கு கொடுத்த கர்த்தர் நாட்கள் கடந்து போகுது. ஒரு நல்ல ஒரு டீன் ஏஜ்ல ஈசாக்கு வந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு பரீட்சை ஒன்று வைக்கிறார். அது என்னன்னா, உன் பிள்ளைய எனக்கு தகன பலியாக கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சையை ஆண்டவர் வைக்கிறார். தகன பலி என்கிறதான காணிக்கையாக ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கேட்கிறாரு. ஆபிரகாம் அதற்கு எந்த ஒரு மறுச்சொல்லும் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த முறைமையின்படியே பிள்ளைய பலி கொடுப்பதற்கு புறப்பட்டு போகிறார். மோரியா மலையில போய் பிள்ளைய பலி கொடுப்பதற்கு ஆபிரகாம் எல்லா வேலைகளையும் செய்கிறார். ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல நம்ம பலி செலுத்துவதற்கு எல்லாத்தையும் கொண்டு போகிறோம், ஆனால் பலிக்கான ஆடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆபிரகாம் அதற்கெல்லாம் எதுவுமே என்ன செய்யல, பதில் சொல்லாம ஈசாக்கை கூப்பிட்டுட்டு போய் ஈசாக்கை கிடத்தி ஈசாக்க சந்து சந்தாக வெட்டி அப்புறம் தீப்பந்தத்தினால கொளுத்தி அப்படித்தான் பலி கொடுக்கணும். அதற்கு வேண்டிய சகல வேலைகளையும் ஆபிரகாம் செய்கிறார். இப்ப இத செய்கிறதான அந்த வேலையில பிள்ளையை கடத்தி கையில வாளை எடுத்த உடனே அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ உன் பிள்ளையாண்டான் மீது என்ன செய்யாத, கை போடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு அதன் பிற்பாடு ஆண்டவரே சொல்றாரு, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. பார்த்தா பின்னாக ஒரு புதர்ல கொம்புகள் சிக்கி கொண்டதான ஒரு ஆட்டுக்கடா ஆபிரகாமுடைய கண்கள் என்ன செய்து படுது. இப்ப ஆபிரகாம் உடனே அந்த கடாவை பிடித்து தன் குமாரனாகிய ஈசாவுக்கு பதிலாக அதை தகன பலியிட்டான் என்று வேதம் சொல்லுது. இதை செய்து முடிச்சுட்டு ஆபிரகாம் சொல்றாரு, அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் பெயர் வைக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு இந்த யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பதை இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய கருப்பொருளாக எடுத்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். நாம் ஆராதிக்கிறதான தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். எனக்கு என்ன தேவை என்பதை என்னை காட்டிலும் அதிகமாய் அறிந்திருக்கிறவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். எனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறவர் எனக்கானதை அவர் பார்த்து கொள்வார். அடுத்து பாருங்க, மனுஷனுக்கு ஃபினான்ஷியல் நீட், பொருளாதார தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு உட்கார்ந்தா இன்னொரு தேவை வருது. ஏதோ எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு தேவை நம்மை தேடி வருகிறது. அப்ப ஃபினான்ஷியலி நமக்கு ஒரு நீடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. எப்போதும் ஒரு தேவை நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கு.
எப்போதும் பொருளாதாரத்துல தேவை இருக்கிறவர்களாகவே மனுஷன் என்ன செய்யறான், இருக்கிறான். அதனால தான் பாருங்க, வேலை உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சம்பளம் வேணுங்கிற அந்த தேவை இருந்துகிட்டே இருக்கு. காசு பணம்ங்கிறதான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தேவை இருக்கிறதுனால நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்து மனுஷனுக்கு இருக்கிற தேவை பாருங்க, எமோஷனல் நீட், உணர்ச்சி பூர்வமான தேவை இருக்கா? இருக்குங்க. கண்ணு கலங்கினா நம்ம கூட ஒரு ஆள் நின்று அந்த கண்ணு கலங்கின கண்ணை தொடச்சி விட வேண்டிய தேவை இருக்கு. 2 சொட்டு கண்ணீர் விட்டா அந்த கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. உள்ளம் குமுறிக்கிட்டு வரும்போது அந்த குமுறலை யாருக்கிட்டையாவது கொட்டலாமா அப்படின்னு தேவையுடையவர்களாக மனிதன் என்ன செய்யறான், இருக்கிறான். எமோஷனல் நீட் இருந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் நீட், ஆவிக்குரிய தேவை என்பது, ஆன்மீக தேவை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆவிக்குரிய தேவை, இந்த ஆன்மீக தேவை இருக்கிறதுனால தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க? கர்த்தரை தேடி ஓடுறோம், சபைக்கு ஓடுறோம், ஜபத்துக்கு ஓடுறோம். நம்மளை விடுங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் சபை ஜபம்னு ஓடிடுறோம். ஆனால் இந்த ஆன்மீக தேவை மற்ற மனிதர்களுக்கு இருக்கிறதுனால தான் இங்கேருந்து வடக்குக்கு போகிறான், வடக்குல இருந்து தெற்குக்கு வரான், கிழக்குக்கு போகிறான், மேற்குக்கு போகிறான், திடீர்னு மொட்டை போடுறான், திடீர்னு ஏதாவது காவடி தூக்குறேங்கிறான், திடீர்னு பாத யாத்திரை போகிறேங்கிறான். ஏன்? ஆன்மீக தேவை. இப்படி மனிதனுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் தேவை நிறைந்த உலகம். எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் கூட பலவிதமான தேவைகளோடு நீங்க வந்திருப்பீங்க. பலவிதமான தேவைகள் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அந்த தேவைகளெல்லாம் சொல்லி ஜெபித்து, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். பல தேவைகள் நிறைந்தவர்களாக வந்திருக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து, உங்க தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உங்களுக்கானதை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புவது, உங்கள் தேவையை அவர் சந்திக்கிற தேவனாக வெளிப்படுவார். உங்களுக்கான தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் என்ன நீடில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே அவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி சந்திப்பார், எப்படி பார்த்து கொள்வார். ஒன்று, நம்ம ஆதியாகம புஸ்தகம் 22:1-2 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆபிரகாமை சோதித்தார். இங்க வசனம் துவங்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆங்கிலத்தில் God tested Abraham அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இதுல ஒன்றை நாம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. என்னன்னா, God provides in times of testing. நம்முடைய சோதனையின் வேளையில கூட நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க எத்தனை சோதனையின் பாதையில கடந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையின் வேலை அல்லது சூழல் உங்களை சுற்றி காணப்பட்டாலும் சரி, இவைகளின் மத்தியிலையும் நமக்கு உதவி செய்கிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராம் தேவன் நம்மோடு கூட உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்கள்ல தேவன் நமக்கு ஒரு டெஸ்ட் அல்லது ஒரு சோதனையின் பாதையை நமக்கு அனுமதித்து அதன் வழியாக அவர் நம்மை நடத்துகிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், God allows tests to refine our faith. நம்முடைய விசுவாசத்தை அந்த சோதனைகளின் வழியாக, அந்த பரீட்சையின் வழியாக தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். இன்னும் நாம் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவதற்கு அவைகளை தேவன் அனுமதிக்கிறார்.
இங்க ஆபிரகாம் ஏற்கனவே விசுவாசித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. 100 வயசுல எப்படிப்பா உனக்கு பிள்ளை பிறக்கும்னு ஊரே கேட்டுச்சு. ஆனா ஆபிரகாம் சொன்னாரு, ஆண்டவர் வாக்கு பண்ணா நிச்சயம் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். இப்ப ரெண்டாவது விசுவாசித்த ஆபிரகாமுக்கு இப்ப திருப்பியும் விசுவாசத்துல ஒரு பரீட்சை. அதுதான் ஈசாக்கு நீ என்ன செய், பலி கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த பரீட்சையிலையும் ஆபிரகாம் வெற்றி பெற்றார். அதனால தான் ரோமன் நிருபத்துல 4வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சந்திக்கிறதான இந்த சோதனை, இந்த பரீட்சை எல்லாம் ஏதோ நம்மளை கீழே தள்ளுவதற்கல்ல, இன்னும் விசுவாசத்துல நம்ம மேல் ஓங்கி வளர்வதற்கு தான். நம்ம வாழ்க்கையில எத்தனை சோதனையை சந்திச்சாலும், எத்தனை பரீட்சையை சந்திச்சாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் விசுவாசத்துல நான் பலப்படதான் கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. என்னை இன்னும் விசுவாசத்துல வல்லவனாய் மாற்ற கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், இன்னும் என்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லி பாருங்க. யெகோவா ஈராம் கர்த்தர் சோதனைகளின் மத்தியில எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளைய பலி கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய சோதனை தான், அது ஒரு டெஸ்ட் தான். ஆனா அதன் மத்தியில தேவையை சந்திக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரே, அதுபோல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவர் வெளிப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் சோதனைகளின் மத்தியில என்னை சாதனையாளனாய் மாற்றுகிறவர் நீர்தான். அல்லேலூயா. எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை பார்த்து ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளை சாதனையாளர்களாய் மாற்றுவதற்காகவே தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா யெகோவா ஈராம் தேவன் நம்மோடு கூட உண்டு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அப்படி ஒன்றும் சோதனையில நீங்களும் நானும் மூழ்கி போக அவர் விட மாட்டாருங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட அவர் விடமாட்டார். ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு, விடமாட்டார். எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையில நீங்களும் நாள் மூழ்கி போவதற்கு அவர் ஒருபோதும் விடவே மாட்டார், விடவே மாட்டார். அல்லேலூயா. யெகோவா ஈராம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த காலை வேளையில பலவிதமான பரீட்சையோடு, பலவிதமான சோதனைகளோடு இந்த தெய்வ சமூகத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால், ஒருவேளை கேள்விகளோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால், ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சாரு, ஏன் இப்படிப்பட்டதான பாதைகளை நான் கடந்து போகணும், ஏன் இது மாதிரியான சோதனைகள் எனக்கு வந்திருக்கு, இது மாதிரியான பரீட்சையை ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சார், நீங்கள் அப்படிப்பட்ட கேள்விகளோடு வந்திருந்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தான், யெகோவா ஈராம் கர்த்தர் உன்னோடு கூட உண்டு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈராம் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். சோதனைகளின் மத்தியில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க எத்தனை சோதனையின் பாதையில கடந்து போனாலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 22:13 நம்ம வாசிச்சோம். அங்க வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். God provides beyond human imagination. நம்ம யூகிக்கவே முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு செய்வாருங்க. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையை, கர்த்தர் நமக்கு செய்கிற உதவியை நம்மளுடைய சிந்தனையில ஒரு நாள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்க ஆபிரகாம் மலையில ஏறி போய் பலி செலுத்துவதற்கு வேண்டியதான பலிபீடத்தை கட்டுறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா எல்லாம் செஞ்சு முடித்து ஆண்டவர் ஸ்டாப் பண்ணதுக்கு பிற்பாடு கண்களை ஏறெடுத்து பார்த்தா அங்க என்ன இருக்கு, ஒரு ஆட்டுக்கடா இருக்கு. இப்படி ஒரு ஆட்டுக்கடா வரும், அந்த ஆட்டுக்கடாவை நம்ம பலி கொடுப்போம், இந்த ஆட்டுக்கடா இந்த புதருக்குள்ள சிக்கி இருக்கும். ஏதாவது ஆபிரகாமுக்கு தெரியுமானா ஒன்றும் தெரியாது.
அந்த புதரை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஆபிரகாம் பார்த்துருப்பாரா? கண்டிப்பா பார்த்துருப்பாரு. ஆனா அப்பெல்லாம் கண்ணில் படலை. இதுதாங்க தேவன் உங்களையும் என்னையும் நடத்துகிற விதம். அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை நம்முடைய சிந்தைக்கு புலப்படாது. நம்ம யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு தான் தேவன் நமக்கு செய்வார். நம்முடைய ஹியூமன் இமேஜினேஷனில், நம்முடைய மனிதனுடைய மூளைக்கு அவர் செய்ய நினைப்பது எட்டவே எட்டாது. அவர் செய்ய நினைத்தது நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே தான் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படி அவர் நமக்கு செய்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்புறீங்களா? நான் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் கேட்டதுக்கும் மேலே கர்த்தர் எனக்கு செய்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம், அவருடைய செயல்பாடுகள், கிரியைகளை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தோம்னா நம்முடைய சிந்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யெகோவா ஈராம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ, என்ன ஜெபித்தீங்களோ, என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கொண்டீங்களோ அதற்கும் அதிகமாக தான் அவர் செய்வார். அதற்கு மேலே கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவர் சொல்லுவார், இது உனக்கு பத்தாதுப்பா, இதை காட்டிலும் மேன்மையானது உனக்கு உண்டு, இதை காட்டிலும் ஒரு மேன்மையானதை உனக்கு நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்மை குறித்து A to Z அறிந்த ஆண்டவர் நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. போதும். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஆங்கிலத்தில் இப்படியாக போட்டிருக்கு, immeasurably more than all we ask or imagine. அதாவது நம்ம கேட்கறது, நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிறதற்கும் அப்பாற்பட்டு ஒரு அளவுகோல் வச்சிருப்போம் பாருங்க. எனக்கெல்லாம் இவ்வளவு தான், இதுக்கு தான் நான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அளவுகோல் வச்சிருப்போம் பாருங்க. அதுக்கும் மேலே கர்த்தர் நமக்கு செய்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நிறைய நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டுக்கிறோம். எனக்கு இவ்வளவுதான், இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் எனக்கு தகுதி அப்படின்னு நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கும் மேலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதற்கும் மேலே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். God provides our every need. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். பிலிப்பியர் 4:19 வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். யாருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்? யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. அவருடைய ஐஸ்வரியத்தை உங்களால் என்னால் கணக்கு போட முடியுமா? எங்க நீங்கள் அப்படி ஏதாவது கணக்கு போட முடிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய டோட்டல் சொத்து மதிப்பு எவ்வளவு? ஏதாவது கணக்கு போட முடியுமா? அவருக்கு ஒரு 2000 கோடி சொத்து மதிப்பு இருக்கு, அப்படி சொல்ல முடியுமா? கணக்கு போட உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஆயுசு முடிஞ்சிடும். அவ்வளவையும் தனக்கானதாய் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். வேதம் சொல்லுது, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி.
ஒரு சிங்காசனம் போட்டு நம்முடைய ஆண்டவர் உட்கார்ந்தா வானத்தில் உட்கார்ந்துருப்பார், கால் தரையில் பூமியில் இருக்கும். அத்தனை பெரிய தேவன் அவர். முழு உலகத்தையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் அன்றி ஒன்றும் அசையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை பெரிய தேவன் அவர். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பாராம். அதனால தான் அவர் சொல்றாரு, சிங்க குட்டிகள் வேணா ஒருவேளை என்ன செஞ்சிடும், பட்டினியா போயிடும். ஆமா, ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? முழு உலகத்திலையும் பட்டினியே இருக்காத ஒரு அனிமல்னா அது எதுதானா? சிங்கக்குட்டி. நீங்களும் நானும் சில சமயம் பட்டினியா இருந்துருவோம். அனிமல்ஸ், மிருகங்கள் பட்டினியா இருந்துரும். ஆனா முழு உலகத்திலையும் பட்டினியவே பார்க்காத ஒரு மிருகம்னா அது என்னதுதான்? சிங்கக்குட்டி தான். அதுக்கு எப்படினாலும் என்ன செஞ்சிரும், கிடைச்சிரும், உணவு கிடைச்சிரும். ஆனா வசனம் சொல்லுது, அந்த சிங்கக்குட்டிக்கு கூட ஒருவேளை பட்டினி வந்தா கூட கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. அப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க இந்த இடத்துல வந்த இந்த நாளில கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீர். கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க. சொல்ல சொல்ல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 3 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். 1, அவர் நம்முடைய சோதனைகள் மத்தியில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். 2வது, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். 3, ஒவ்வொரு தேவையும் அவர் நமக்கு சந்திப்பார். காரணம், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்.